Hello students, in the video பார்க்க போறது நம்ம example 7.9 topic வந்து mensuration class 10th standard. Example பாருங்க, the radius of spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. அதாவது ஒரு பலூன் இருக்கு spherical shapeல உருளை வடிவத்துல அந்த பலூனுடைய ரேடியஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல 12 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கான். அதுக்கு பிறகு பம்ப் இன்னும் கொஞ்சம் ஹேர் அடிச்சா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ 12 சென்டிமீட்டர்ல இருந்து எத்தனை சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 12 சென்டிமீட்டர் டு 16 சென்டிமீட்டர். அப்படின்னா find the ratio of the surface area of the balloon in two cases. இரண்டு இதுல ஃபர்ஸ்ட் காத்து அடிக்கிறதுக்கு முன்ன அந்த ஸ்பெரிக்கலோட ரேடியஸ் இருந்தது, அதுக்கும் காத்து அடிச்ச பிறகு பம்ப் பண்ண பிறகு அடிச்ச பிறகு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கும் உள்ள விகிதங்கள் காண்க. அந்த பரப்புடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர், அதானே பலூன். இங்க ஸ்பியர்ன்றது பலூனா இருக்கு, அந்த பலூனுடைய விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்றான். அதுதான் கணக்கு. ஓகே, நல்ல கணக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பலூனுடைய ரேடியஸும் காற்று அடிச்ச பிறகு உடைய பலூனுடைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது இரண்டுகளுக்கும் உள்ள வலைப்பரப்புகளுடைய விகிதத்தை காண்க. இதான் ரேடியஸ். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாங்க. சொல்யூஷன், let R1 and R2 be the radius, be the radius of the balloon. Okay, R1 and R2 radius of the balloon வச்சுட்டோம். Okay, இப்போ curved surface area of the curved surface area of the sphere. Sphere என்றது இங்க என்ன எதை குறிக்கிறோம்? பலூனை குறிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? 4 pi r square னு சொல்லிட்டேன். ஓகே, 4 pi r square. நம்ம கண்டுபிடிக்க போறது the ratio of the curved surface area of the balloon, equal first வந்து 4 pi r1 square. காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி காற்று அடிச்சு 12 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது இது. அடுத்தது 4 pi r2 square, rough column. R1 equal to 12, R2 equal to 16. Ratio சொல்றோம். அப்ப R1 divided by R2 equal 12 by 16. இதை எல்லாம் கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. 4 எல்லாம் கேன்சல், 4 4s are 16, இது 3. அப்போ 3 by 4 னு வச்சுக்கோங்க. R1 by R2 equal 4 by 3. ஓகே, இப்போ இதுக்கு இது கேன்சல், பைக்கு பை கேன்சல் பண்ணா R1 square divided by R2 square இருக்கு. இது எப்படி எழுதலாம் பாருங்க. R1 divided by R2 whole square எழுதலாங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு R1 ஓட மதிப்பு R1 divided by R2 equal to என்ன இருக்கும்? 3 by 4. இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. equal 3 square, 3, that means 3 square divided by 4 square. 3 square na 9 by 16. Okay, ratio எதுன்னு கேக்குறான். That means this is equal to 9:16. 9 ratio 16 answer. Okay, பிள்ளைகளா?
புரியுது இல்லைங்களா? அப்போ ரேஷியோ ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பலூன் இஸ் 9:16. 9:16. இதுக்கு பிறகு therefore இதுக்கு சொல்யூஷன் எழுதலாம் பாருங்க. ratio of the surface area of the balloon is 9:16 எழுதி ஆன்சர் அழகா முடிக்கலாம். ஓகே பிள்ளைகளா? ஓகே பாருங்க, ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பலூன் இஸ் 16. क्वेश्चनல கேட்கிறது அதை எடுத்து எழுதுறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸாம்பிள் சம்முடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் ரவி. பாய்.